பொது வாழ்க்கைகளில் இறங்கி போராடுறவங்க பூராமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அடிபட்டிருக்கிறாங்க, துர்மரணம் அடைஞ்சிருக்காங்க. நீ முதல்ல உன்னை வந்து அப்படி வச்சு உன்னை பார்த்துக்கணும். அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாட்டு. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராட விபத்து இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாம் உன்னால் தாங்க முடியுமா? ரோடு இறங்க முடியுமா? மக்கள் முன்னால் நிற்க முடியுமா? நீ வா, இல்லையா வராத. அதிகமான நான் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் பார்த்து கண்ணீர் வடிக்கிறவங்க வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா, இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்பான். நம்ம அதுக்காக தான் பிறந்தோம்னு நினைப்பான். அவன் அரசியலுக்கு வரணும். எதுக்குமே ஆகாத என்னை கூட்ட நீங்கள் உட்கார வச்சு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா என்னால் என்ன பதில் சொல்ல முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? வந்த உடனே அவன் மோசமான நான் மாற்றத்தை கொண்டு வரேன். நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வர? இங்கே என்ன இல்லாமல் எவ்வளோ விவரம் சொன்னதுக்கப்புறம் எதாவது பண்ணுவார். டோக்கன் கொடுத்துருக்காரு, எல்லாம் ஓட்டு போட்டு வந்து என்கிட்ட காசு வாங்கிங்க டோக்கனை காமிச்சுன்னு அவர் சொன்னார். அன்லிமிட்டட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்மளோட கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடியது ஆக்டர் அண்ட் டிஎம்கே சப்போர்ட்டரான திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார். ஸோ உங்ககிட்ட முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் அரசியல்னால் என்னன்னு சொல்வீங்க? இப்போ வந்து லவ் பண்ணுறவங்ககிட்ட லவ்னா என்னன்னு கேட்குறோம், சாமி கும்பிட்றவங்ககிட்ட சாமினா என்னன்னு கேட்குறோம். அந்த மாதிரி உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் அரசியலுக்கு என்ன டெஃபினிஷன் வச்சுருக்கீங்க? நல்ல கேள்வி. அரசியலுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, ஒழுக்கம். நம்மளை நம்பி வர்ற அந்த தொண்டர்களுக்கு வந்து வழிகாட்டுதல் சரியாக இருக்கணும். அவன் தான் ஒரு தலைவனே தவிர, சும்மா நான் வந்தேன் நான் சொல்கிறதப்போ நான் எப்படி வேணாலும் வாழுவேன், ஆனால் நீங்கள் வந்து இப்படி வாழும்னு சொல்கிறதுக்கு இல்லை. நீ முதல்ல முறையாக வாழணும். ஒரு தலைவனாக இருக்க வேண்டியவன் அவன் முதல்ல வந்து அவனுடைய குடும்பங்கள், அவருடைய பின்புலங்கள், அவருடைய தாண்டி வந்த பாதைகள், அவர் எடுத்த போராட்டங்கள், இப்படி பல விஷயங்களில் வந்து அவர் எந்த ஒரு விஷயத்துக்குமே உடனே போன உடனே எங்கேயுமே எதுவுமே கிடைக்காதீங்க. இப்போ நானே பார்த்தீங்கன்னா 4-5 வருஷம் பயங்கரமான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் பட்டு தான் ஒரு சின்ன இடத்துல வந்து இப்போ உங்கள் முன்னால் நான் உட்காந்துருக்கேன். போராட்டமே இங்கே வாழ்க்கை. பிடல் காஸ்ட்ரோ மாதிரி, மாதிரி இங்கே நிறைய பேர் போராடி தான். அந்த காலத்தில் போராடுறவங்க பூராமே தன்னுடைய சுக துக்கங்களை துறந்துட்டு பொது வாழ்க்கைகளில் இறங்கி போராடுறவங்க பூராமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அடிபட்டிருக்கிறாங்க, துர்மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஆனால் அவருடைய மரணத்துக்கு மேலே மக்கள் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம், சுதந்திரமாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பழச பூரா மறந்துடுறாங்க. அரசியல்னால் நம்ம வந்துடலாம், 4 பேர் நம்மளை ஒரு கூட்டம் ஜாஸ்தி வந்துடுச்சு நம்மளை ஓஹோன்ட்டாங்கன்னா நம்ம பெரிய அதெல்லாம் தவறு. அதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ முதல்ல உன்னை வந்து அப்படி வச்சு உன்னை பார்த்துக்கணும். அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாட்டு. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். முதல்ல நீ ஒன்று அறியணும். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ ஒழுக்கமாக இருக்கியா, சரியாக இருக்கியா, முறையாக இருக்கியா, அதை வந்து உன் தொண்டனுக்கு கற்றுக் கொடு. ஒரு நடிகனா ஒரு ரசிகனுக்கு நல்லதை கற்றுக் கொடு. நம்ம அஜித் சார் இருக்கார், நம்ம சிவகுமார் சார் பிள்ளைகளை பற்றி வச்சுருக்கிறாரு. எவ்வளவோ விஷயங்கள் பேசுகிறோம்னா நிறையா பேசலாம். நீங்கள் கேட்கும்போது தான் நான் பதில் சொல்வேன். அது மாதிரி வந்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதான் பதில். முதல் அரசியல் தலைவன் ஆகிறதுக்கு போராட்ட குணம் வேணும். எதையும் தூக்கி எறிஞ்சு உயிர் முதற்கண்டு மதிக்காத ஒரு தன்மை இருந்தால் மட்டும்தான் அவன் இந்த போர்க்களத்துக்கு வரணும். இந்த பயந்து இந்த இங்கிட்டு ஓடுறது, இந்த அங்கிட்டு ஓடுறது, இப்படிலாம் இருக்கிறது உனக்கு எதுக்கு? இது நீ உன் தொழில் பழசக்களை வச்சு அங்கேயே போட்டோன்னா பச்சு சாப்பிட்டு நீ அங்கேயே படுக்க வேண்டியதானே. உனக்கு எதுக்குப்பா அரசியல்? அரசியலில் 4 இருக்கும். அடிதடி இருக்கும், வெட்டு இருக்கும், குத்து இருக்கும், விபத்து இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாம் உன்னால் தாங்க முடியுமா? ரோடு இறங்க முடியுமா? மக்கள் முன்னால் நிற்க முடியுமா? நீ வா, இல்லையா வராத. வந்து இருக்கவங்க கஷ்டத்தை துன்பப்படுத்தாத, அவ்வளோதான். அடுத்து என்னென்னா, இப்போ பொதுவாக வந்து எல்லாருக்குமே பேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நீ வந்து ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டால் டாக்டர் ஆக போகிறேங்கிறாங்க, இன்ஜினியர் ஆக போகிறேங்கிறாங்க, ஆக்டர் ஆக போகிறேங்கிறாங்க, ஆங்கர் ஆக போகிறேன்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னோடய பர்ஸ்பெக்டிவில் யாருமே வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து ஒரு அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. அதுக்கு உங்கள் பர்ஸ்பெக்டிவில் என்ன காரணமாக இருக்க முடியும்? அதையும் மீறி நான் வந்து அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு ஒருத்தவங்க பேஷன் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கான ப்ளூ பிரிண்ட் என்னன்னு உங்கள் பர்ஸ்பெக்டிவ்லன்னு சொல்லுங்களேன். அதாவது பிறக்கும்போது குழந்தை, அந்த குழந்தைய வந்து அதை அவங்க வளர்க்குறவங்களுடைய தன்மையும் அது வளர்கிற இடத்தையும் பொறுத்து தான் அதனுடைய நாகரிகமும் அவருடைய சிந்தனைகளும் வந்து வளரும்.
உங்கள் தாய் தந்தை எப்படி வளர்ந்தாங்களோ, உங்களை எப்படி வளர்த்தாங்களோ, அது மாதிரி தான் உங்களுடைய அந்த இது வரும். அதனால் அரசியலில் தான் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு இங்கே ஒரு இது கிடையாது. காலம் தள்ளும். அரசியல் எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து காலம் தள்ளும். உங்களை, என்னைய, இவரை, அவரை தள்ளும். அப்படி தள்ளப்படும்போது நம்ம அரசியலுக்குள்ள வந்து அதிகமான ஒரு நான் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தையும், துன்பத்தையும், துயரத்தையும் பார்த்து கண்ணீர் வடிக்கிறவன் வந்து என்ன செய்வான் அப்படின்னா, இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பான். இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்பான். நம்ம அதுக்காக தான் பிறந்தோம்னு நினைப்பான். அவன் அரசியலுக்கு வரணும். அதை விட்டுட்டு இங்கே பண்ணிட்டோம், நமக்காக ஒரு கூட்டம் இருக்குது, நம்ம வந்து ஏறி உட்காந்து யாரையாவது அதிகாரம் பண்ணலாம், ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இதில் வந்து வந்தோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா தான் இருக்கும். போக போக இங்கே அரசியல் சும்மா சாதாரண விஷயம் இல்லை. முதலைகள், மலைப்பாம்புகள், ஓணான்கள், நரிகள் இருக்கிற இடம் தான் இந்த அரசியல் களம். மொத்த ஜூ அங்கே தான் இருக்குன்றீங்க. மொத்த பேர் அங்கே தான் இருக்கான். அவன் கூட தான் நீ வந்து களமாடணும். அப்போ நீ எப்படி இருக்கணும்? அவங்களெல்லாம் விட பெரிய ஆளாக இருக்கணும். பயப்படுறவனுக்கு இங்கே வேலை இல்லை. உயிரை துச்சமாக மதிக்கிறவனுக்கு மட்டும்தான் இங்கே வேலை. ஓகே. ஸோ இப்போது அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போது உயிர் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் எப்படி அவாய்ட் பண்ண முடியாதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வியலில் அரசியல் அப்படிங்கிறதும் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயந்தான். ஆனால் இப்போது சாமானிய ஜனங்களை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே காலைல கண் முழிச்சு நைட்டு பெட்டில் கண்ணு மூடுற வரைக்கும் அவங்க சர்வைவலை நோக்கி ஓடிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கு. இதுக்கு மத்தியில் அவங்க வந்து அந்த பொலிட்டிக்கல் நாலேஜை கெயின் பண்ணி இப்போ நமக்கான ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வரும்போது இப்போ அதுக்கு அவங்க என்ன மாதிரியான ப்ராசஸை கோத்ரூ பண்ணுறது இந்த ஓட்டத்துக்கு மத்தியில்? இன்றைய இளைஞர்கள், அதாவது அரசியல் வந்து எங்கள் அளவுக்கு வந்து காசு கொடுக்காம எதுவும் கொடுக்காம கூட்டம்னு சொன்ன உடனே வந்து நான்லாம் போய் தார் ரோட்டில் உட்காந்து பார்த்துருக்கேன். எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், கலைஞரை பார்த்துருக்கேன், வரவங்களை பார்த்துருக்கேன். இன்றைக்கி இந்த கம்ப்யூட்டர் காலத்தில், இந்த செல்லு வந்த காலத்தில், இன்றைக்கி வளர்க்கப்பட்ட நம்மளால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், அவங்களுக்கு வந்து சினிமாவும் அதுக்குள்ளே செய்கிற ஒரு அதாவது எப்படி சொல்லுவாங்க, மாயை, அவங்கள தான் இவங்களுக்கு பிடிக்குது. அவங்க உண்மைக்குள்ளேயே போகிறதில்ல. இங்கே இப்போ இருக்க இளைஞர்கள் உண்மைக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சி ஒரு குடும்பம் இருக்குன்னா குடும்பத்துக்கு ஒரு பாரம்பரியம் வேணும், அவங்க வந்த வழி வேணும். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏதோ ஒன்று யாரோ ஒரு திடீர்னு ஒருத்தன் வந்துட்டான், அவங்ககிட்ட போய் நம்ம நின்று ஒரு 10 பேர் 10 பேர் நின்றுக்கிட்டு அதை அடிக்க இதை அடிக்க, அது ஒரு ஜாலி. எப்படி நம்ம அந்த ஜல்லிக்கட்டில் வந்து எல்லாம் கூடி உட்காந்து உணர்வோடு உட்காரணுமே தவிர சும்மா உற்சாகத்துக்கும் அந்த பொழுது போக்குறதுக்கும் டைம் போக்குறதுக்கும்லாம் வந்து அதை உபயோகப்படுத்தினா நாடு இன்னமும் நாசமாக தான் போகுது. இல்லை, வாரத்தில் 6 நாள் ஒர்க் பண்ணுறவங்க அந்த ஒரு நாள் தேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ண தானே செய்வாங்க. பண்ணட்டும். அது அந்த இடம், அந்த இடத்துல அது ஒரு தொழில். இப்போ நடிக்கிறது எனக்கு ஒரு தொழில். என்னை வந்து டைரக்டர் வந்து கூப்பிட்டு கேமரா வச்சாச்சு ஆக்ஷன் சொன்னார்னா, அவர் பிச்சைக்காரன் நடிக்க சொன்னால் கூட நடிச்சுட்டு இருந்துச்சு, வணக்கம் சார் சொல்லி அந்த காசை வாங்கிட்டு வர, அது என்னோடய தொழில். இவன் வந்து எப்படி வந்து ஒரு வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு, இன்றைய பொருளாதாரத்தை தெரிஞ்சுக்கிட்டு, ஒவ்வொரு கிராமத்தில் இருக்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு, இவன் வந்து இந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்வான் அப்படிங்கிறது நல்லா யோசிக்கிறேன். ஓகே. அப்போது வந்து சினிமாவுக்கும் அரசியலுக்குமான கேப் பெருசாகவே இருக்கணும்னு சொல்ல வரீங்களா? இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. அரசியல் அறிவு வேறு, சினிமா அறிவு வேறு. அரசியல் அறிவுங்கிறது வந்து அதான் சொன்னேன், முதல்ல சொன்ன மாதிரி தான், தாங்கணும். எல்லாத்தையும் தாங்கி வந்து நிற்கிறவன் பேர் தான் தலைவர். இல்லை, அப்படி பார்த்தா இப்போ சினிமாவில் எத்தனையோ பேர் வந்து அவங்களுடைய ஐடியாலஜியை வந்து ப்ரொபகண்டாவாக எடுத்து வந்து ஜனங்க மத்தியில் கொண்டு வந்து அந்த ரெவல்யூஷனுக்கு உதவுன டூலும் சினிமா தானே. சினிமாங்கிறது ஒன்று இல்லைன்னா மக்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆமாம். ஏன்னா கட்டபொம்மனை நம்ம நேரில் பார்த்ததில்ல, சிவாஜி சார் நடித்தார், நம்ம பார்த்துட்டோம். வாவு சிதம்பரம் நம்ம நேரில் பார்த்ததில்ல, சிவாஜி சார் நடித்தார். ஓ, வஉசினா இப்படி தான் வாழ்ந்துருக்காருன்னு நம்ம கற்றுக் கொடுத்ததே சினிமா தான். அறிவை ஓப்பனாக சொன்னால் வளர்த்தி விட்டதே இந்த சினிமா தான். நம்ம ஒரு காலகட்டங்களில் வந்து ஒரு தெருவுக்குள்ளே வந்து போக முடியாது, ஒரு ஜாதிக்காரவங்க போக முடியாது, ஒரு செருப்பு போட முடியாது, துண்டை எடுத்து இடுப்பில் கட்டணும், ஒருத்தர் வந்து ஆனால் வழிவிட இந்த தண்ணி குடிக்கக்கூடாது, இப்படி பல விஷயங்கள் இங்கே இருந்துச்சு. அதை வந்து சினிமா தான் முக்கால்வாசி மாற்றுச்சு. ஆமாம். நான் வந்து சினிமாவை வந்து ஒரு தவறான விஷயம் நான் சொல்ல வரல. சினிமானால தான் வந்து இன்றைக்கி ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து மனிதர்களுக்கு வந்து அறிவுபூர்வமாக வந்திருக்கு. அதனால் வந்து சினிமாங்கிறது முக்கியமான விஷயந்தான். ஆனால் தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுக்கணும். இப்போ என் தகுதி என்ன அப்படின்னு தெரிஞ்சு தான் எனக்கு இந்த சீட்டை கொடுக்கணும். எதுக்குமே ஆகாத என்னை கூட்டி நீங்கள் இங்கே உட்கார வச்சு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா என்னால் என்ன பதில் சொல்ல முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
ஏதாவது நான் தெரிஞ்சு வச்சிருந்தா தான் உங்கள்கிட்ட பேச முடியும். கண்டிப்பாக. ஏன்னா 2 வார்த்தை கூட உங்கள்கிட்ட நான் பேச முடியாது. அவுட்டுங்க. அதனால் வந்து வா, ஒரு பலசர கடைக்கு போறியா, ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு ஒரு கடையில் வேலைக்கு இரு. தொடப்பு எப்படி வருது, பொட்டணம் எப்படி போடணும், வியாபாரம் எப்படி பண்ணணும் கற்றுக்க, கஷ்டப்படு. அப்புறமா வந்து நீ ஒரு சின்ன கடையை வச்சு நடத்து. இது எல்லா பக்கமும் நடக்கிறது தான். அதே தான் அரசியலும். வா, இறங்கு, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் மக்களுடைய நிலைமை என்ன, எந்தெந்த ஏரியா எங்கெங்கே இருக்குது, மக்களுடைய தன்மை, அவங்களுக்கு என்ன குறை, அவங்களுக்கு என்ன தேவை, இதெல்லாம் முதல்ல கண்காணித்து நீ சரி பண்ணிவிட்டு அப்புறமா நீ அரசியலில் வந்து நீ இது பண்ணி வந்த உடனே அவன் மோசமானவன், நான் மாற்றத்தை கொண்டு வரேன். நீ என்ன மாற்றத்தை கொண்டு வர, இங்கே என்ன இல்லாமல் கிடக்குது, என்னப்பா இல்லாமல் கிடக்குது, எவனும் சோறு திங்காமல் இருக்கானா, ரோட்டில் நடக்காமல் இருக்கானா, குழாயில் தண்ணி வரலையா, லைட் எரியலையா, இல்லை உனக்கு உன் வீட்டு பொம்பளை தனியாக போய் காய்கறி வாங்கிட்டு வரலையா, என்ன இங்கே நீ மாற்றத்தை கொண்டு வர போகிற. அவங்ககிட்டையும் என்கிட்ட இருக்கிற காசை எடுத்து அவங்க ஆட்சி பண்ணுறாங்க, அதுக்குட்பட்டு நடத்துகிறாங்க, 10 ஆட்டினா கடன் வாங்குறாங்க. நீ வந்தாலும் அதான், நான் வந்தாலும் அதான். உன் வீட்டு காசு எனக்கு கொடுக்க முடியும்? சரி, ஓகே. இப்போ நான் அடுத்து ஒன்று கேட்குறேன். இதில் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எல்லா போலீஸும் இப்படி தான் அப்படின்னு நான் ஸ்டீரியோ டைப்பும் பண்ணல. அட் த சேம் டைம் எந்த ஒரு கட்சியும் நான் வந்து டார்கெட்டும் பண்ணல. பொதுவாக நான் கேட்க வர்றது என்னென்னா, ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு சில இன்சிடென்ட்ஸ் எடுத்து பார்க்குறப்ப போலீஸுடைய ட்ரீட்மெண்ட் வந்து பணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாமரவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து பெருசாக மாறின மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஒரு ஷேர் ஆட்டோ மேலேயோ இல்லை ஆட்டோ மேலேயோ பாயிற லத்தி வந்து ஒரு பணக்கார கார் மேலே பாயிறது கிடையாது. அதே போல் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பணக்காரங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட்டும், இல்லை பிளாட்ஃபார்மில் வந்து தங்கி இருக்கிறவங்க இல்லை கூலி வேலை செய்கிறவங்க அவங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதும் இவங்க 2 பேருக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து தராசில் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக அந்த இன்இக்வாலிட்டி இருக்குது. அது வந்து எனக்கு என்னமோ 1 வருஷம் 2 வருஷம் இல்லாமல் ஏகப்பட்ட வருஷங்கள் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. இது என்னைக்கு மாறும், இல்லை இது மாறணும்னா என்ன பண்ணணும், இதை மாற்றக்கூடிய தலைவன் வந்து அது என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது வந்து மாறவே மாறாது. மாறுறதுக்கு வழி இல்லை. மாறும் நினச்சி மாறாமல் இருந்த ஒரே விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறது தான். சரி. அரசியல்வாதி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி காவல் நிலையத்தை கட்டுப்படுத்துகிறான். காவல் நிலையம் அரசியல்வாதிக்காகவும் அங்கே இருக்க கவுன்சிலருக்காகவும் அங்கே வர அவங்களுக்காகவுமே வேலை செய்கிற, சம்பளம் கொடுக்குறவங்க ஓனருக்கு வேலை செய்கிற மாதிரி வேலை செய்கிறவங்க மாதிரியே அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து எல்லா போலீஸ் காவல்துறையும் நம்ம சொல்ல முடியாது. அதில் சரியான முறையில் நம்ம வந்து வழி நடத்தணும், மக்கள் இது பண்ண வர்றாங்க. வர்றவங்களையும் நல்லா வேலை செய்ய சில இல்லை பல அரசியல்வாதிகள் விடுறதில்ல. அதை பற்றி தான் டீட்டெயிலாக கேட்குறேன். விடுறதில்ல. என்ன புதுசாக வந்ததுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பேன், நீங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கணும், இருப்போம். காலங்காலமாக அதான் ஏன் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன புதுசாக வந்துக்கிட்டு சார் நான் நேர்மை நீதி இப்படி ஒரு இந்த படத்தை முதல் படத்தை சொல்கிற மாதிரி மக்கள் வந்து மக்கள் வந்து அனைவரும் சரியானவர்கள் அவன் சொல்கிறது நான் சொல்லலை, அமைச்சு அவங்க சொல்லி கொடுக்குறது. நல்லவர்களோ அறிவுடைய சரியானவர்களோ அவங்க கிடையாது. அவங்க புதுசாக ஒரு விஷயம் வரும்போது அதுக்குள்ளே தான் போவாங்க, பழைய விஷயத்தை மறந்துடுவாங்க. ஆனால் மக்களை வந்து ஒரே நிலையில் இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்காத. யார் சொல்லித்தரது? அரசியல்வாதிகள். யாருக்கு? நல்லா இருக்க காவல்துறைக்கு. அதனால் நீ வந்து என்ன தான் நீ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக நீ இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஒன்றும் வேணாம். மக்களை நான் வந்து மக்களுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். போன எலெக்ஷனில் அரசியல்வாதி பூரா கெட்டவே மக்கள் பூரா நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கு வந்து நான் மாற்றி சொல்கிறேன். ஆர்கே நகரில் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அங்கே வந்து உதயசூரியன் நின்றுச்சு, தாமரை சின்னம் நின்றுச்சு, ரெட்டலை நின்றுச்சு. பூராமே வந்து 70-80 வருஷ பாரம்பரியமான கட்சிகள் தான், உங்களுக்கே தெரியும். அது வந்து குக்கர்னு ஒரு சின்ன நின்றுச்சு. டிடிவி தினகரன் அவர் வந்து நின்னார். டிடிவி தினகரனுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உங்களுக்கு தெரியும். அவங்க அப்பாவோ அவங்களோ யாருமே அரசியல்வாதியே கிடையாது. ஜெயலலிதா அம்மா கூட சசிகலா அம்மா வேலைக்கு இருந்தாங்க. அவங்க வந்து வழி நடத்தினாங்க. அவங்களுடைய உறவுக்காரர் தான் இந்த டிடிவி தினகரன். அந்த குக்கர் சின்னத்துக்கு ஒரு 20 ரூபா டோக்கன் தரேன்னு சொல்லி மொத்த ஓட்டையும் வாங்கி இமயமாக இருக்கிறது திமுக, எவரெஸ்ட் சிகரமாக இருக்கிறது ஏடிஎம்கே, அதுக்கும் பெருசாக இருக்கிறது கை சின்னம், அதுக்கும் பெருசாக இருக்கிறது தாம்பரம். இந்த மாதிரி வந்து பற்பல சின்னங்களையும் அடித்து நொறுக்கி குக்கர் சின்னம் வந்து ஜெயிச்சிச்சு. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? சரி. எதுக்கு எப்படி ஜெயிக்க வச்சாங்க மக்கள்? எதுக்காக ஜெயிக்க வச்சாங்க? ஏதாவது பண்ணுவாருன்னா எவ்வளோ விவரம் சொன்னதுக்கப்புறம் எதாவது பண்ணுவார் அப்படின்னு.
டோக்கன் கொடுத்துருக்காரு, எல்லாம் ஓட்டு போட்டு வந்து என்கிட்ட காசு வாங்கிங்க டோக்கனை காமிச்சுன்னு அவர் சொன்னார். அதனால தான் குக்கர் சின்னத்துக்கு போட்டாங்க. பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து கலைஞர் எவ்வளவோ பாலங்களை கட்டிருக்காரு, எவ்வளவோ என்னென்னமோ பண்ணியிருக்காரு, தனித்தனியாக சொல்ல முடியாது. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர் ஐயா ஏதோ பண்ணியிருக்காரு, ஜெயலலிதா ஏதோ பண்ணி என்னென்னமோ பண்ணி இந்த நாட்டில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து பெருசு பண்ணியிருக்காங்க இந்த திராவிட கட்சிகள். அது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 50-60 வருஷம் இதே வந்து காங்கிரஸ் அழிஞ்சு எப்போ அழிஞ்சு? ஓமந்தூரார் முடிஞ்சு பக்தோச்சலத்தோட காங்கிரஸ் முடிஞ்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸும் வரல, இங்கே எதுவுமே வரல. பூரா திராவிடம் தான் இங்கே ஆண்டுகிட்டு இருக்கு. திராவிட கோட்டை ஒன்று இவர் இல்லைன்னா அவர் அப்படி இருந்துச்சு. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த குக்கர் எப்படி ஜெயிச்சிச்சு? இந்த 20 ரூபா டோக்கன் ஒரு மேட்டர் வந்துச்சு. மக்கள் வந்து எதில் விழுந்திருக்காங்கன்னா, நாளைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல தலைவன் தேவைங்கிறத அவங்க வந்து விட்டுட்டாங்க. இன்றைக்கு பணம் யார் அதிகம் கொடுப்பா? இந்த மாதிரி மக்கள் வந்து இப்படி இருக்கும்போது அந்த அரசியல்வாதி என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? இவங்களுக்கு என்ன இவங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியுமோ அதை தான் அவன் செய்வான். இல்லை இதில் உங்களுக்கு எதுவும் நான் சொன்னதில் ஏதாவது அது நடந்தது உண்மையா இல்லையா? இல்லை ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா? ஜெயிச்சாரு தான், நான் அது இல்லைன்னு சொல்ல வரல. பட் என்னன்னா, இப்போ ஜனங்களுக்கு வந்து ஒரு பக்கம் இது ஒரு பயம்னாலும், இன்னொரு பக்கம் வந்து ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த ஹெட் கான்ஸ்டபிள் கோதண்டபாணின்னு ஒருத்தர் தன்னோட பொண்ணுக்காக மெடிக்கலாக நடந்த ஒரு அநீதியை எதிர்த்து அவர் ஒரு 3-4 வருஷமாக போராடிட்டு இருக்காரு. ஆனால் இன்ன வரைக்கும் அவருடைய போராட்டத்துக்கு வந்து நீதி கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதுவும் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அவரே வந்து ஒரு சிஸ்டம்க்கு எதிராக வந்து தனக்கு நடந்த அநீதியை எதிர்த்து போராடுறாரு. ஆனால் அவருக்கே ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னும் போது ஒரு காமன் மேனாக ஒரு பப்ளிக்காக நான் வந்து நீதி கேட்டு போகும்போது எனக்கு என்ன கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து பொதுமக்கள் மத்தியில் நிலவுது. ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்து பிரகாரம் நம்ம அம்பேத்கருடைய அவங்க பெஞ்ச் ஒரு 8 பேர் கொண்ட குழு அமைச்ச சட்டம் பிரகாரம் 1000 குற்றவாளிகள் கூட விடுதலையாகலாம், ஒரு நிரபராதி கூட குற்றவாளியாக்கி உள்ளே வைக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்க எழுதின முதல் சட்டமே. அதன்படி நம்மளுடைய நாட்டில் சவுதி மாதிரி துபாய் மாதிரி அங்கே மாதிரி இங்கே மாதிரி உடனே எடுத்த உடனே பிரச்சனை உடனே கிரெயினில் கட்டி விட்டு கல்லில் வச்சு அடித்து கொள்ளுங்க தலையை விட்டு இதெல்லாம் இங்கே இல்லை. இது ஜனநாயக நாடு. இங்கே இருக்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு விஷயத்தை தீர விசாரித்து முழுசாக விசாரித்து அது காலதாமதங்கள் ஆனாலும் பரவாயில்ல, முழுசாக விசாரித்து குற்றவாளி கூட தப்பிச்சிடலாம், நிரபராதி தண்டிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த காலதாமதம் படுத்தி நீங்கள் வந்து கொடுங்கன்னு சொல்லி தான் அந்த இதில் எழுதி வச்சுருக்குது. அதன் பிரகாரம் வாய்தாக்கள் போகுது. கேஸ் 5 வருஷம் இருக்குது. இப்போ சாத்தான்குளம் வழக்கில் வந்து 5 வருஷம் ஒரு தாய் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆனால் சில இடங்களில் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி போலீஸ்காரங்களுடைய ஒரு சில போலீஸ்காரங்களுடைய அராஜகம் வந்து ஒரு நல்ல காவல்துறையினுடைய காவல்துறையில நம்ம இங்கே யாருமே வாழ முடியாது. அது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு. ஆமாம், அது கண்டிப்பாக. பட் நான் மட்டுமல்ல, அதில் நடக்கக்கூடிய எரர் தான் நான் வந்து எடுத்துவேன். நான் மட்டுமல்ல, சிஎம் வெளியே வர முடியாது, பிஎம் வெளியே வர முடியாது, ஒரு அமைச்சர் வர முடியாது, ஒரு எம்எல்ஏ யாருமே வர முடியாது, எந்த ஒரு கட்சி தலைவரும் வெளியில் வர முடியாது. அவங்கள நம்பித்தான் வெளியே வர்றாங்களே தவிர வேறு எதை நம்பி அவங்க வரல. இப்போ நீங்களும் நம்மளும் யாரை நம்பி வெளியில் போகிறோம்? நம்ம பிள்ளைகளை எங்கே வெளியில் அனுப்புகிறோம்? போயிட்டு வரணும், காவல்துறை இருக்குது, தப்பு நடக்க விடாது, நம்ம பிள்ளை போயிட்டு வந்து பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அப்போ நம்ம வந்து பெரிய சல்யூட் அடிச்சிடணும். எதுக்கு? இந்த காவல்துறைக்கு. அதை வந்து நீங்கள் நல்லா இது பண்ணி எடுத்துக்கணும். காவல்துறைங்கிறது இல்லைன்னா இங்கே அந்த துறை தான் முதல் துறை என்னை கேட்டால் மனிதனுக்கு தேவையானது. சரி, அது இருக்கட்டும். இந்த மாதிரி இந்த சாத்தான்குளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் கொண்ட குழு அவங்களுடைய வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரம் படைத்த தன்னை அப்படியே தண்ணி தெளித்து விட்ட ஒரு ஆளாக நினச்சி ஒரு தகப்பனையும் ஒரு மகனையும் கொடூரமாக அடித்து கொண்டாங்க. இன்றைக்கி இப்போ தான் தீர்ப்பு வந்துச்சு. தீர்ப்பு பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் கேட்குறது தான் இதே மாதிரி எல்லாத்துக்கும் தீர்ப்பு வருமா? இதே மாதிரி இப்போ எவ்வளவோ கேஸுக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது. இதே மாதிரி எங்கே நடக்குது? இல்லை, யாருன்னு தான் கேட்டேன். இங்கிலாந்து வரைக்கும் போயிட்டார் அந்த ஆளுங்கிற மாதிரி. நான் வந்து கோதண்டபாணி மேட்டர் மட்டும்தான் கேட்டேன். நீங்கள் சாத்தான்குளம் வரைக்கும் போயிட்டீங்க. அதாவது ஏன் ஜஸ்டிஸ் டிலே ஆகுது அப்படிங்கிறதுக்கு அதாவது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு கிளியரான ஆன்சர் வந்த மாதிரி. அதுக்கு தான் நான் ஒரு ஷார்ட்டில் ஒரு வரி சொன்னேன். என்ன சொன்னேன்னா, திடீர்னு ஒருத்தனை வந்து அந்த கேஸுக்கு உடனே தீர்ப்பு சொல்லி எழுத முடியாத சூழ்நிலையில் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது.
அதை கரெக்டாக ஆராய்ஞ்சு தான் அவங்க தண்டனை கொடுப்பாங்க. முன்ன பின்ன லேட் ஆகும், ஆனால் தண்டனை வந்து கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். இல்லை பட் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சிஸ்டம்க்கு எதிராக போராடுறாரு, இப்போ அவர் மேலே வந்து கவனங்கள் விழுது அப்படின்னும் போது ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக தானே இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, இப்போ ஒரு வேளை வந்து இப்போ கோர்ட்டில் இருக்கக்கூடிய நார்மல் டிவோர்ஸ் கேசஸ் மாதிரியோ டிவிசி கேசஸ் மாதிரியோ அது வந்து கிடக்கிற மாதிரி இப்போ இது வந்து அப்படி விட முடியாது இல்லையா? ஏன்னா இப்போ வந்து அவர் ஆக்ஷனில் இறங்கியிருக்கிறார். ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் வந்து ஒரு சிஸ்டம்க்கு அகென்ஸ்டாக வந்து இறங்கியிருக்காரு அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி அது சம்மந்தமாக ஜனங்களுக்கு மத்தியில் நிறைய குழப்பங்கள் வரும், நிறைய பயங்கள் வரும். ஸோ இப்போ அதை வந்து நாங்கள் கிளாரிட்டி பண்ணி இல்லை இதுக்கு நாங்கள் இப்போ இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பெருசாக வெளியிட்ட மாதிரி தெரியலையே. இங்கே பொறுத்த மட்டுக்கும் இந்த நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுக்கும் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களுடைய நேரடி பார்வையில் வந்து இங்கே எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு. எது சீக்கிரமாக தீர்ப்பு சொல்லணும், எது லேட்டாக தீர்ப்பு சொல்லணும், யாருக்கு நல்ல தீர்ப்பு சொல்லணும், யார் கெடு தீர்ப்பு சொல்லணுங்கிறது அது ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு அங்கேருந்து அது ஒரு விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அதன் பிரகாரம் தான் அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்கிறவங்க வந்து இயங்குவாங்க. அவங்க ஒன்றும் தன்னிச்சையாக இல்லை. கோர்ட்டே இன்றைக்கி தன்னிச்சையாக இல்லை. கோர்ட்டே இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து கோர்ட்டு இன்றைக்கி எதுவுமே இன்றைக்கி தன்னிச்சையாக இல்லை, அழுத்தத்தில் தான் இருக்குது. இந்த அழுத்தம் வந்து உங்களுக்கே தெரியும், எல்லாம் பார்த்துருக்கீங்க. எவ்வளவோ கட்சித் தலைவர்கள் தேர்தல் ஆணையத்து மேலே புகார் கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களே கொடுத்துருக்காரு, அந்த பக்கம் அவர் சீமான் அவர்கள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, தேர்தல் ஆணையம் வந்து அப்படி பண்ணி இப்படி பண்ணது. அது மாதிரி வந்து இங்கே வந்து எல்லாத்துக்குமே இங்கே நியாயம் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் ஆசைப்படுறது நடக்காது. போராடிக்கிட்டே இருக்க வேண்டிதான். சில பேர்த்துக்கு சில நியாயங்கள் சூழ்நிலைக்கு இந்த மாதிரி கிடைக்கும், பல பேர்த்துக்கு நியாயமே கிடைக்காம போயிடும், பல பேர்த்துக்கு தப்பான நியாயம் கிடைக்கும். இது இடைவிடாமல் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இல்லை இது ரியாலிட்டி அப்படிங்கிறது புரியுது. பட் என்ன இருந்தாலும் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நார்மலைசிங் கல்ச்சர் வந்து ரொம்ப நார்மலைஸாக போயிட்டுருக்கு. ஆனால் அது வந்து அவ்வளோ நார்மலாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா நார்மலைசிங் கல்ச்சர் மூலமாக எதை வேணால் நார்மலைஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது ஜனங்க வந்து ஊழலுக்கும் பழகிக்கணும், இந்த மாதிரி அநீதிக்கும் பழகிக்கணும், எல்லாத்துக்கும் பழகிக்கணும் போது அப்போ ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லை அந்த லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு வந்து என்ன மாதிரியான சென்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்காத தவிர ஜனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இனிமேலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த நியாயங்கள் வந்து சரியான முறையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்களை உபயோகப்படுத்த தான் பார்ப்பாங்களே தவிர இவங்களுக்கு உண்டான நேர்மையை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜனங்கள் பழகிட்டாங்க. என்ன பழகிட்டாங்கன்னா, யார் வந்தாலும் கொஞ்சம் உயரமாக இருந்தானா அவனுக்கு, கொஞ்சம் கம்மியாக இருந்தானா அப்புறம் இப்படி நம்ம பழகிட்டோம். தப்பு நம்ம மேலே. நீங்கள் நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்காது. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கா, அமௌண்ட் இருக்கா, பெரிய ஆளுங்க சப்போர்ட் இருக்கா, உள்ளே பூந்து வெளியே அப்படியா இருந்தால் மட்டும்தான் நீ வந்து அதுலேருந்து தப்பு ஜெயிச்சு வர முடியும். நான் என்ன சொல்கிறேன், தப்பு பண்ணாமல் வாழ கற்றுக்க, ஸ்டேஷனுக்கு போகாமல் வாழ கற்றுக்க, பிரச்சனை வராமல் கற்றுக்க, உனக்கு மீறி வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படாத. அதாவது கோர்ட்டுக்கு போகாத, போலீஸ் போகாமல் வாழ அப்படின்னும் போது இப்போ எனக்கு அகென்ஸ்டாக அப்படி யாராவது ஒருத்தர் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னும் போது அதுக்கு நான் நீதி கேட்டு யாராச்சும் ஒருத்தரை நான் போய் பார்த்து தானே ஆகணும். 90 பேர் இங்கே எதுவும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கான், நீ மட்டும் எதுக்கு கோமனம் கட்டிட்டு போகிற? இதை பூரா ஈசல் பிடிச்சி பூரா போய் முடிஞ்சு கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோமே. இந்த தாவேக்கா தலைவர் புதுசாக கட்சி ஆரம்பித்து புதுசாக வந்த இந்த தலைவர், இவருடைய கேரக்டர் முதலாவது நான் உங்கள்கிட்ட சொல்ல வரணும். நீ வந்து துணிச்சலானவனா? அதாவது கேள்வி கேட்டுட்டீங்க, நான் சொல்கிற பதில் நீங்கள் வீடியோ போட்டு பாருங்கள். விஜயை விட 5 மடங்கு கூட்டம் ஐயா எடப்பாடிக்கு வரும், ஐயா மு.க. ஸ்டாலினுக்கும் வருது, ஏன் அவர் எல்லாத்துக்குமே வருது. நீ தூய சக்தின்னு சொல்கிறியே, தூய சக்தி சொல்கிறதுக்கு உனக்கு ஏதாவது அதாவது